சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய செய்தியானது வெளியில் வந்துச்சு. Su-34 விமானத்தை உக்ரைனோட F-16 டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஒரு ஏர் டு ஏர் காம்பேட் நேரடியாக வானத்தில் நடந்த இந்த சண்டையில் ரஷ்யாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்திருச்சுன்னு ஒரு பெரிய செய்தியான வெளியில் வந்துச்சு. இப்போ அதை பற்றின நிறைய விஷயங்கள், உண்மையிலேயே அது F-16 தான் சுட்டு வீழ்த்துச்சா, இல்லை இதில் வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்திருக்கா? ரஷ்யாவோட விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை, ஆனால் அது எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய மர்மமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு Pokkisham TP Trendings. இந்த சம்பவத்தோட பேக் ஸ்டோரி என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபைட்டர் பாம்பர், ரஷ்யாவோட ஒரு முக்கியமான டெலிகிராம் சேனல், ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸோட நேரடி கனெக்ஷனில் இருக்கக்கூடிய சில நபர்களால் ரன் பண்ணக்கூடிய ஒரு சேனல், அதில் Su-34 விமானத்தோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை மோனோக்ரோமேட்டிக் ஒரு இமேஜை பப்ளிஷ் பண்ணிட்டு சில விஷயங்களை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு செய்தியானது உக்ரைன் சைட்லேருந்து என்ன வந்துச்சுன்னா, F-16 விமானத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட Su-34 விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், இது F-16க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சம்பவத்தை ரொம்பவும் பெருசாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அஃபிஷியலாக இந்த கிளைமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைரெக்டாக எந்த ஒரு எவிடன்ஸும் இந்த சைட்ல இருந்து கொடுக்கப்படலை. இதில் இப்போ தான் ஒரு விஷயமான தெரிய வந்திருக்கு, இந்த சம்பவத்தை பண்ணது F-16 கிடையாது, உக்ரைனோட PSC இன்டர்செப்டர்ஸ் தான் சொல்லிட்டு. ஸோ பேட்ரியாட் மிசைல் இந்த இடத்துல டைரெக்டாக ரஷ்யாவோட Su-34 ஷூட் டவுன் பண்ணியிருக்கு. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல F-16 விமானம் இந்த சம்பவத்தை ஏன் பண்ணலை, F-16 இதை பண்ணலன்றதுக்கான அந்த ஒரு காரணங்கள் என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது சம்பந்தமாக நிறைய செய்திகளானது வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் முக்கால்வாசி ஃபேக்கான நியூஸ் மட்டும்தான். இல்லை இந்த பைலட்ஸ் உயிரோடு இருக்காங்க, ரஷ்யா இந்த விமானத்தை எஜெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க பைலட்ஸை, அதுக்கப்புறம் கிராஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யன் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது ஒரு பொய்யான விஷயம். ரஷ்யாவோட ஒரு Su-34 விமானத்தை ஃப்ரண்ட் லைன்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்துல இழந்திருக்காங்க. இந்த 50 கிலோமீட்டர் தொலைவுன்றது தான் இப்போ இந்த விமானப்படைக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த கிளைட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியும், வானத்தில் 6 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கப்போ தான் இந்த கிளைட் பாம்ஸை ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். அப்படி லான்ச் பண்ணோன்னா காற்றுல மிதந்துக்கிட்டே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அந்த பாம்பு விடும். ஒட்டு மொத்தமாக இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் Su-34 இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ இதுவே Su-34க்கு இப்போ ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் இந்த பேட்ரியாட் தான். பொதுவாகவே ஒரு ஏர்பார்ன் இயர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு போர் விமானமாக இருந்தாலும் சரி, இவங்களோட ரேடார் ஆண்டனாஸ் இல்லை இவங்களோட ரேடார் வளையத்துக்குள்ள 3 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாலே மேக்ஸிமம் வந்துட முடியும். ஏன்னா அதோட கவரேஜ்ன்றது அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதுவும் கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ் மூலயமா இந்த கண்காணிப்பு வளையன்றது 6 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்னு இருக்கப்போ ஒட்டு மொத்தமாக அந்த சர்க்கிளை கேப்சர் பண்ணுற மாதிரி இந்த ரேடாரோட அந்த எமிஷன் ஆனது இருக்கும். ஸோ இந்த 6 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல பறக்கிறப்போ உக்ரைன் கிட்ட இந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி ஒரு 200 கிலோமீட்டர் சுற்றளவில் என்னெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இந்த விமானமானது சிக்கிடும். உக்ரைன்ல இருந்து அந்த மிசைலை லான்ச் பண்ணி அந்த இன்டர்செப்டார் மிசைல் இதை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அதை அவுட் ரவுண்ட் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா Su-34 பொறுத்த வரைக்கும் மேக் 1.8 வரைக்கும் சத்தத்தோட வேகத்தை விட ஒரு 2 மடங்கு வேகம் வரைக்கும் போக முடியும். அப்படி இவங்க ரன் பண்ணால் மட்டுமே தான் தப்பிக்க முடியுமே தவிர மற்றபடி ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது லான்ச் பண்ணப்படுதுன்னா Su-34ஆல தப்பிக்கவே முடியாது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த கிளைட் பாம்ஸை இவங்க லான்ச் பண்ணுறப்போ Su-34க்கு எதிராக பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது ஆக்டிவேட் ஆகியிருக்கணும். ஆனால் இப்படி ஆக்டிவேட் ஆகப்பட்ட அந்த பேட்ரியாட்டும் PSC-2 வேரியன்ட் கிடையாது, PSC-3 தான் இருக்கணும். PSC-3ன்றது பேக் 3ன்னு சொல்லுவாங்க. இந்த பேக் 3 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தாடோட ஒரு சின்ன வெர்ஷன் சொல்லலாம். இப்போ இந்த பேக் 2 அந்த வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைன் அஃபிஷியலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே இந்த பேக் 2ல என்ன பண்ணுவோம்னா ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விமானத்தை நம்ம குறி வச்சு இதை ஏவுறோம்னா நேரடியாக அது அந்த விமானத்தோட காக்பிட்டை போயிட்டு அடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஃப்ராக்மெண்டேஷனோட வார்ஹெட்டை பொறுத்த வரைக்கும். இது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ள ஒரு 2 இல்லை 3 மீட்டர் தொலைவுகளுக்கு வரப்பவே இது வெடிச்சு சதுரும். அப்படி இது வெடிச்சு சதுறப்போ அந்த விமானத்தை சுற்றி ஒரு பெரிய ஷாக் வேவை ஏற்படுத்தி மல்டிபிள் ஷார்பனல்ஸை மல்டிபிள் சைட்ஸில் எமிட் பண்ணும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ராட் வார்ஹெட்னு சொல்லுவாங்க. சின்ன 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 ராட்ஸை ஒரு நெட் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இந்த வார்ஹெட்டில் வச்சுருப்பாங்க. அது வெடிச்சு சதுறப்ப என்ன பண்ணால் மல்டிபிள் ஸ்பின் ஆகும். தொடர்ந்து ரொம்ப வேகத்தில் சுற்றுறதுனால ஒரு விமானத்தோட ரெக்கையில் இல்லை ஒரு விமானத்தோட மேல் பாகத்தில் அது பட்டுச்சுன்னா நம்ம சிசர் வச்சு ஒரு பேப்பரை கட் பண்ணுற மாதிரி அது எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணுமோ அதே மாதிரி அந்த விமானத்தோட அந்த பாகத்தை அந்த ஃபியூசலேஜை கிழிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு
அதோட வேகம்ன்றது அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்ஹெட்ஸை பயன்படுத்தி தான் இந்த பேட்ரியட்டோட PAC-2 மிசைல்ஸ் ஆனது ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறது PAC-3 மிசைல்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, விமானிகள் அந்த இடத்துல இறந்துருக்கிறத ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்மளோட விமானிகளை நம்ம இழந்திருக்கோம், Su-34 லூஸ் பண்ணிட்டோம். அப்போதைக்கு எதுவும் சொல்லல. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. Su-34 விமானம் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் எனிமியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எனிமியோட ஃபயருக்கு இந்த இடத்துல நியூட்ரலைஸ் ஆகியிருக்கிறது அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த விமானிகளும் இறந்துட்டாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு இன்டர்செப்டார் மிசைல் இந்த மாதிரி வருது, இல்லை ஒரு விமானத்தை அடிக்குதுன்னா அதோட இன்ஜின் சைடு PAC-2 PAC-3 இது ரெண்டுமே வந்து ஆக்டிவ் ரேடாரை மையப்படுத்தி அந்த ஹோமிங் டிவைஸ்ன்றது அந்த மிசைல்லே இருக்கும். அதுக்கப்புறமா அதுவே லான்ச் ஆனதுக்கு அப்புறமா டேரெக்டாக அதுவே அந்த விமானத்தை கண்டுபிடிச்சு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரக் பண்ணுறது எங்கே பண்ணுன்னா அந்த விமானத்தோட நடுப்பகுதி இல்லை பின்பகுதி தான் குறி வச்சு PAC-2 பொறுத்த வரைக்கும் அப்படி அடிக்கும். அப்படி அடிக்கிறப்போ விமானிக்கு ஒரு ஹை சான்ஸ் ஆனது இருக்கு, அந்த விமானத்தை விட்டு எஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த விமானத்தை விட்டு வெளியேறதுக்கோ சான்சஸ்ன்றது அதிகம், அதுக்கான டைமும் இருக்கும். ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னா, டைரக்டாக விமானிகள் இருந்த காக்பிட் ஏரியாவை நோக்கி அந்த மிசைலானது வந்து அடிச்சிருக்கு. ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட் யூஸ் பண்ணப்படலை, பின்பகுதியும் போயிட்டு அடிக்கல, நேரடியாக இந்த காக்பிட்டை வந்து அடிச்சிருக்குன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் எனிமியோட லொக்கேஷன், ஏர்கிராஃப்டோட லொக்கேஷன்ல இருந்து ரொம்பவும் பக்கத்துல இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. டைரக்டாக கைனட்டிக் எனர்ஜியை பயன்படுத்தி நேரடியாக தாட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும், உள்ள வரக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை நோக்கி இங்கேருந்து போகக்கூடிய அந்த ஏவுகணை ஒன்னோட ஒன்று மோதி வெடிச்சு சதற வைக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த Su-34 கிட்டையும் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல Su-34 கிட்டத்தட்ட பிளைண்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். உள்ள வந்த ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஆக்டிவ் வார்னிங் சிஸ்டம் ஆனது இருக்கும். உள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் ஆனது வந்துகிட்டு இருக்கு, லான்ச் ஆயிருக்குன்றத அவங்களோட டிஸ்பிளேல இது ஒரு அலர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அலர்ட்டிங் சிஸ்டம் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சா, ஏன்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஒரு மோதல் நடந்திருக்கு. இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்துச்சா இல்லை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடியே நடந்துச்சான்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு புரியாத விஷயம். அவருக்கு வெளியில் அதை பற்றின செய்திகளும் வரல. ஸோ இந்த இடத்துல F-16 பயன்படுத்தி தான் நாங்கள் அடித்தோம், F-16 தான் ரஷ்யாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்துச்சுன்றது ஒரு சுத்தமான பொய். F-16 Su-34 ரேடாரில் 100 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்கப்பவே இவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ஃப்ரண்ட் லைனில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு ஷூட் டவுன் ஆனது நடந்திருக்கு. அந்த தொலைவில் இல்லை அந்த அளவுக்கு பக்கத்தில் வர அளவுக்கு F-16 இன்னும் உக்ரைன் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கல. ஜஸ்ட் இப்படி ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், உக்ரைனோட ஒரு F-16 ரஷ்யா சுட்டு வீழ்த்தினாங்களா, இல்லை உக்ரைனே வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலியமாக அடிச்சாங்களா, இல்லை டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் நடந்துச்சா, பைலட் ஒரு எரர் நடந்துச்சா, எதையும் வெளியில் தெளிவாக சொல்லாமல் ஒரு F-16 லூஸ் பண்ணிட்டோம் மட்டும்ன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த பேஸ் மேலே ரஷ்யாவோட அட்டாக் நடந்துட்டு இருக்கப்போ F-16 ஒரு இமேஜை வெளியில் தெளிவாக காட்டணும். சரி, இப்படி ஒரு செய்தியை வெளியில் சொன்னால் கண்டிப்பாக F-16 மாரல் சப்போர்ட்ன்றது F-16 பைலட்ஸுக்கும் கிடைக்கும்ன்றதை பொறுத்து தான் உக்ரைன் இப்படி ஒரு செய்தியை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அந்த ரஷ்யாவோட Su-34 சுட்டு வீழ்த்திருக்க தவிர ரஷ்யாவுக்கு எதிராக F-16 விமானம் இன்னும் இந்த இடத்துல களமிறக்கப்படலை. அப்படி களமிறக்கப்பட்டிருந்தா இந்நேரத்துக்கு சோஷியல் மீடியா உக்ரைனோட ஹேண்டில்ஸ்ன்றது ஒரு பெரிய சம்பவத்தை இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ்க்கு எதிராக. ஆனால் அந்த மாதிரி செய்தின்றது ஜஸ்ட் இது ஒரு நியூஸாக வெளியில் வந்துச்சு தவிர அதை தாண்டி வெளியில் எதுவுமே வரல. ஸோ இதுவே கன்ஃபார்ம் பண்ணுது பேட்ரியாட் தான் இந்த இடத்துல Su-34 சுட்டு வீழ்த்திருக்கின்றது. இது வந்து இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, இதுதான் முதல் டைம் பேட்ரியாட் வந்து Su-34 இப்போ தான் முதல்ல அடிக்குதுன்றல. இது வரைக்கும் லாஸ் பண்ணதில் ரஷ்யா வந்து நிறைய Su-34 இழந்திருக்காங்க. அதில் ஒரு 70% மேலே, ஏன் நியர்லி 80% வரைக்கும் பேட்ரியாட் தான் ரஷ்யாவோட இந்த மிசைல்ஸை சுட்டு வீழ்த்திருக்கு. இதில் பொய்யான தகவல், இந்த F-16 Su-34 சுட்டு வீழ்த்துச்சுன்னு உக்ரைனால வைக்கப்பட்ட கிளைம் இந்த இடத்துல ஒரு ஃபேக்கான கிளைம் தான். உண்மையிலே அதை பண்ணது பேட்ரியாட் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் எடுப்பது உங்கள் ஆர்கே.